நான் நிறைய தாய்மார்கள்கிட்ட நிறைய அப்பாக்கள்கிட்ட கேட்டேன், ஏப்பா நீங்கள் காசை வாங்கிட்டு இப்படி வாக்கு செலுத்துறீங்கன்னு. நம்ம காசு தானப்பா, நம்ம காசு தானே, வாங்கினா என்ன தப்பு? அப்போ நான் கேட்டேன், நம்ம காசு அவன்கிட்டேப்பா போச்சு, எப்படி போச்சுன்னு கேட்டேன். பதில் இல்லை, பதில் இல்லை. அப்புறம் சொல்றாங்க, யாரு வந்தாலும் எந்த பைய வந்தாலும் ஒன்னும் செய்ய போறதில்ல, இதையாவது கொடுத்துட்டு போட்டுங்கிறாங்க. பலாயிரம் பேர்ட்ட நான் கேட்டேன், அது சொல்றாங்க, என்னப்பா செய்ய சொல்ற அப்படின்னு. ஒரு அம்மாட்ட கேட்டேன், அவங்க ஆர்கே நகர் தேர்தலில் நாங்கள் இடைத்தேர்தலில் போட்டி விடும்போது கூறு கட்டி காய்கறிகள் கீரைகள் பழங்கள் விற்று கொண்டிருந்தாங்க. நான் வாக்கு சேரிக்கும் போது என்கிட்ட, அம்மா ஏமா இப்படி வாக்கு இந்த ஓட்டு காசு வாங்கிட்டு பண்ணு, நீ என்ன பண்ண சொல்கிற? நான் அந்த அவர்கிட்ட போய் வட்டிக்கு 1000 ரூபா வாங்கினேன், அதை வாங்கிட்டு போயிட்டு இந்த காய்கறியை கோயம்பேடில் வாங்கிட்டு வந்தேன். 1000 ரூபாயில் அவர் வட்டி காசை எடுத்துக்கிட்டு தான் என்கிட்ட கொடுப்பாரு. அப்போ ஒரு 4 பூரா வியாபாரம் பார்த்தா அவருக்கு வட்டி போக இந்த முதல்ல கொடுத்தது போக எனக்கு 100 ரூபா 150 ரூபா கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் குடும்பத்துக்கு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கி அன்றாடம் நாங்கள் ஏதோ வயிற்ற கழுவிட்டு இருக்கோம். எப்பா 150 ரூபா கிடைக்குது ஒரு 4 பூரா வேலை செஞ்சா. நம்ம வீட்டில் 5 ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா, மொத்தமாக 2500 ரூபாய் கையில் கொடுத்தா ஆத்தா வாங்காமல் என்ன செய்யுதுன்னு கேட்டால் பாருங்க, எனக்கிட்ட பதிலே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க அவதரப்பு நியாயம். புரியுதா உங்களுக்கு? எங்கள் ஊரில் முதுகுலத்தூரில் ஒரு வாத்தியார், எங்கள் அப்பா, அவர்கிட்ட போய் கேட்டேன், அப்பா நீங்கள் எப்படி பண்ண? ஆமாம் வந்தாங்க காசு கொடுத்தாங்க, இந்த இலக்காரன் ஒரு 200 கொடுத்தான், இந்த அவன் ஒரு 300 கொடுத்தான், 5 ஓட்டு, இந்த 200க்கு 2 300க்கு 2 போட்டு விடுவோம், தருமம் பகிர்ந்து அழிச்சிடுறாரு. அதில் துரோகம் பண்ண முடியல. என் மக்களை பாருங்க எப்படி சகித்து கொண்டு கொடுமை. நம்ம